ओम शांति। विदेही व अशरीरी स्थिति का अभ्यास बढ़ाओ. विदेही மற்றும் அசரீரி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். जैसे ब्रह्मा बाप अव्यक्त बन विदेही स्थिति द्वारा कर्मातीत बने तो अव्यक्त ब्रह्मा की विशेष पालना के पात्र हो. इसलिए अव्यक्त पालना का रिस्पॉन्ड विदेही बनकर दो. எவ்வாறு பிரம்மா பாபா அவ்யக்தமாகி விதேகி நிலையின் மூலமாக கர்மாதீத்த நிலையை அடைந்தார். எனவே அவ்யக்த பிரம்மாவின் விசேஷமான வளர்ப்பிற்கு பாத்திரமானவர்கள் நீங்கள். எனவே அவ்யக்த பாலனைக்கான பிரதிபலனை விதேகியாகி கொடுங்கள். சேவா और स्थिति का बैलेंस रखो. சேவை மற்றும் நல்ல மனநிலையினுடைய சமநிலை வையுங்கள். விதேகி மனா தேகசே ஞாரா. விதேகி என்றாலே உடலிலிருந்து விலகியவர். स्वभाव संस्कार कमजोरियाँ सब देह के साथ हैं और देह से न्यारा हो गया तो सबसे न्यारा हो गया. इसलिए ये दिल बहुत सहयोग देगी. इसमें कंट्रोलिंग पावर चाहिए. சுபாவங்கள் சம்ஸ்காரங்கள் பலவீனங்கள் அனைத்தும் தேகத்தோடு தொடர்புடையவை. எனவே தேகத்திலிருந்து விலகிவிட்டீர்கள் என்றால் அனைத்திலிருந்தும் விலகிவிடுவீர்கள். இதனால் இந்த டில் மிகுந்த உதவி செய்யும். இதில் கட்டுப்படுத்தும் சக்தி தேவைப்படுகிறது. ஓம் சாந்தி.